அழகும் ஆடம்பரமும் வளத்தினாலும் நிரம்பிய ஒரு பெரிய நகரம் ஒரு காலை நேரமே முழுவதும் அழிந்துவிட்டது என்று நான் சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ப முடியவில்லை அல்லவா? அவர்களிடம் செல்வமும் அதிகாரமும் வளமான நிலங்களும் தங்கள் விருப்பப்படி செய்வதற்கான சுதந்திரமும் இருந்தது. ஆனால் அந்த ஆடம்பரத்தின் பின்னால் பாவத்தில் அசுத்தத்தில் ஆழ்ந்த ஒரு மக்கள் கூட்டமே வாழ்ந்தனர். அவர்களின் கூக்குரல்கள் பரலோகத்தை தொட்டன. பரலோகத்தை எட்டும் அளவுக்கு அவர்கள் பாவம் அதிகமாக இருந்தது. அதனால் தேவன் இறங்கினார். இப்போது படையுடன் அல்ல, வெள்ளத்தால் அல்ல, ஆனால் நெருப்பினால். இது வெறும் அழிவின் கதை மட்டுமல்ல, இது நியாய தீர்ப்பு, இரக்கம் மற்றும் எச்சரிக்கையின் கதையாகும். நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் ஒன்றாக சேர்த்து அழிப்பீரா என்று தேவனை தைரியமாக கேட்ட ஒருவனின் சரித்திரம். நெருப்பு வானத்திலிருந்து விழுவதற்கு முன், வானம் அக்கினியை அனுப்புவதற்கு முன் பரலோகம் இவைகளை எல்லாம் கேட்டது. தேவன் ஆபிரகாமை நினைத்தார். கருணையால் ஒரு குடும்பத்தை அந்த அழிவிலிருந்து இழுத்து வந்தார். இது அழிவின் கதை, ஆம். ஆனால் தேவனின் கிருபையில் நம்பிக்கையும் விசுவாசமும் வைப்போருக்கான நம்பிக்கையின் கதையும் கூட. இதுவே சோதோம் மற்றும் கொமோராவின் சரித்திர கதை. பண்டைய கானான் தேசத்தில் யோர்தான் சமவெளியில் 2 நகரங்கள் இருந்தன. சோதோம் கொமோரா அதன் பெயர். அது வளமுடனும் செழிப்புடனும் செல்வத்துடனும் கர்த்தரின் தோட்டம் போல பசுமையுடனும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தன. ஆனால் செல்வத்தோடு இருள் வளர்ந்தது. தேவனுக்கு பயப்படாத மக்கள், பெருமை, கொடுமை, வன்முறை நிறைந்த தெருக்கள், அந்நியரை துன்புறுத்தினர், பலவீனரை சுரண்டினர், பாவத்தில் மகிழ்ந்தனர். அவற்றின் தெருக்கள் தேவனை புகழும் பாடல்களால் அல்ல, கேலி மற்றும் காமத்தினால் முழங்கின. அவர்கள் பாவத்தில் மகிழ்ந்து அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். தீர்க்கதரிசி எசேக்கியேல் பின்னர் அவர்களை பற்றி எழுதினார். இதோ, கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49, 50 ஆகிய வசனங்கள். பகலின் உஷ்ண வேளையில் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாம் தனது கூடாரத்தின் வாசலில் அமர்ந்திருந்தார். மூவர் வந்து கொண்டிருந்ததை அவர் கண்டார். 2 தேவ தூதர்கள், ஒருவர் கர்த்தர். ஆபிரகாம் விரைந்து ஓடி தரையில் விழுந்து வணங்கி அவர்களுக்கு உணவும் ஓய்வும் அளித்தார். என் ஆண்டவரே, உங்கள் கண்களில் நான் கிருபை பெற்றிருந்தால் தயவு செய்து உங்கள் தாசனை கடந்து போகாமல் இருங்கள். சிறிது தண்ணீர் கொண்டு வரச் செய்வேன். நீங்கள் உங்கள் கால்களை கழுவிக்கொண்டு இந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கலாம். உங்களுக்கு சிறிது உணவு கொண்டு வருகிறேன். அதை உட்கொண்ட பின்பு நீங்கள் உங்கள் வழியில் செல்லலாம். உணவுக்குப் பிறகு கர்த்தர் சொன்னார், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருக்கிறது. அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருக்கிறது. என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் துணிவான ஒன்றை செய்தார். உண்மையாகவே தேவனை அறிந்த ஒருவன் மட்டுமே செய்ய துணியும் செயல் அது. ஆபிரகாமோ கர்த்தருக்கு முன்பாக நின்று விண்ணப்பம் செய்தான். என் ஆண்டவரே, தாழ்மையுடன் தொடங்கினார் ஆபிரகாம். துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? நகரத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் இன்னும் அதை அழிப்பீரோ என்று விண்ணப்பித்தார். ஆபிரகாமின் குரல் துணிவும் பயபக்தியும் தாழ்மையும் கலந்த நடுக்கத்துடன் இருந்தது. நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் ஒரே போல நடத்துவது
இது உகந்ததா? பூமியின் சர்வ லோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று ஆபிரகாம் கேட்டார். கர்த்தர் பதிலளித்தார், சோதோமில் 50 நீதிமான்களை நான் கண்டார். அவர்களுக்காக அந்த நகரத்தை முழுவதும் காப்பாற்றுவேன். ஆபிரகாம் மேலும் துணிந்தார். அப்படியானால் 45 அல்லது 40 அல்லது 30, 20 நபர்களாவது? ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அமைதியாக பதிலளித்தார். அவர்களுக்காக நான் அதை அழிக்க மாட்டேன். இறுதியாக ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக ஒரு முறை மட்டுமே பேச அனுமதியும். அங்கு 10 பேர் மட்டுமே இருந்தால் அழுப்பீரோ? கர்த்தர் கூறினார், 10 பேருக்காக நான் அதை அழிக்க மாட்டேன். அதற்கு பிறகு ஆபிரகாம் மேலும் கேட்க துணியவில்லை. அதற்கு பிறகு கர்த்தர் புறப்பட்டுச் சென்றார். ஆபிரகாம் தனது கூடாரத்திற்கு திரும்பினார். அவரது இதயம் கனத்திருந்தது. நகரத்தில் குறைந்தது 10 நீதிமான்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு கூடாரத்திற்கு திரும்பினார். சூரியன் வானத்தில் தாழ்ந்து வந்தது. 2 புருஷர்கள் சோதோமின் வாசல்களை நோக்கி வந்தனர். நியாய தீர்ப்பின் நேரம் மெதுவாக நெருங்கியது. அன்புள்ள சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த AI அனிமேஷன் பைபிள் கதைகள் உருவாக்க அதிக நேரமும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது. உங்கள் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு தேவை. இது போன்ற இன்னும் உங்களுக்கு பிரோஜனமான ஊக்கப்படுத்தும் வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்கிறது. தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நீங்கள் இந்த சேனலால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் வீடியோ கீழே உள்ள தேங்க்ஸ் பட்டன், நன்றி பட்டனை கிளிக் செய்து இந்த ஊழிய சேவையை ஆதரிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இந்த ஊழியம் மேலும் வளர உதவும். நன்றி. தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் மீது இருக்கட்டும். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். அங்கே நகரின் வாசலில் ஆபிரகாமின் சகோதரன் மகனான லோத்து அமர்ந்திருந்தான். பல ஆண்டுகளுக்கு முன் அதன் செல்வமும் வளமான சமவெளிகளும் அவனை இழுத்ததால் அதன் துன்மார்க்க புகழை அறிந்திருந்த போதும் லோத்து சோதோமில் போய் வாழத் தேர்ந்தெடுத்தான். விருந்தினரை கண்டவுடன் லோத்து எழுந்து தலை வணங்கி நமஸ்கரித்து சொன்னான், ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம், வாருங்கள். தூதர்கள் கூறினார்கள், அப்படியல்ல, நாங்கள் வீதியிலே இந்த இரவு தங்கிக் கொள்கிறோம். ஆனால் லோத்து மிகவும் அவர்களை வலியுறுத்தினார். அந்த நகரம் செய்யக்கூடியதை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். இரவு நேரத்தில் நகர சதுக்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை அவர் அறிவார். பயணிகளுக்கோ குற்றமற்றவர்களுக்கோ கூட யாருக்கும் அந்த தெருக்கள் பாதுகாப்பானவை அல்ல. இறுதியில் அவர்கள் சம்மதித்தனர். லோத்து அவர்களை தனது வீட்டுக்குள் அழைத்து வந்து விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். ஆனால் அவர்கள் உறங்கச் செல்லும் முன்பே ஒரு பயங்கரமான சத்தம் தெருக்களில் முழங்கியது. சோதோமின் ஆண்கள், இளையவர்களும் முதியவர்களும் நகரத்தின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் வந்து அந்த வீட்டை சூழ்ந்தனர். அவர்கள் லோத்துவின் வீட்டு கதவை தட்டியும் முழக்கமிட்டும் குரல் கொடுத்தனர். இன்றிரவு உன்னிடம் வந்த ஆண்கள் எங்கே? அவர்களை எங்களிடம் கொண்டு வா, நாங்கள் அவர்களை அறியட்டும். அவர்களின் கோரிக்கை விருந்தோம்பலுக்கானதல்ல. அது கொடூரமானதும் ஒழுக்கக்கேடான ஒரு கோரிக்கை. அவர்களை அறியட்டும் என்ற சொற்றொடர் இச்சூழலில் பாலியல் வன்முறைக்கான உவமையாக இருந்தது. அந்நியரை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தும் சோதோமின் துன்மார்க்கத்தின் வெளிப்பாடு இது. லோத்து விரைவாக வெளியே பாய்ந்து கதவை தன் பின்னால் அடைத்தான். ஆனால் சகோதரரே, தயவு செய்து இந்த துன்மார்க்க செயலை செய்யாதீர்கள். பல நூற்றாண்டுகளாக வாசகர்களின் மனதை கலங்கச் செய்த ஒரு தருணம் இது. லோத்து ஒரு பயங்கரமான சலுகையை முன்வைத்தார். ஆண்களை அறிந்திராத என் 2 மகள்கள் உள்ளனர். அவர்களை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். ஆனால் இந்த ஆண்களுக்கு எதையும் செய்யாதீர்கள். அவர்கள் என் இல்லத்தின் பாதுகாப்பின் கீழ் உள்ளவர்கள்.
தன் விருந்தினர்களை காப்பாற்ற முயன்ற போதும் நகரத்தின் ஒழுக்க கோட்பாடுகள் எவ்வளவு சிதைந்திருந்தன என்பதை அவன் காட்டினான். ஆனால் அந்த கூட்டம் அடங்கவில்லை, இன்னும் அதிகமாக கோபம் அடைந்தது. அவர்கள் சத்தமாக கத்தினர், தள்ளிப்போ, எங்கள் வழியிலிருந்து விலகினில், அப்பாலே போ. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டினர். தெருவாசலில் இருந்த அந்த கூட்டத்தை திடீர் குருட்டுத்தனத்தால் அடித்தனர். பயம் பரவியது. ஆண்கள் சுவர்களை பிடித்துக் கொண்டு தடுமாறி இருளில் வழியை அறியாமல் அலைந்தனர். லோத்து அதிர்ச்சியுடன் பார்த்தான். இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, இவர்கள் தேவனின் தூதர்கள் என்று அறிந்து கொண்டான். அந்த தூதர்கள் லோத்தை நோக்கி திரும்பினர். இங்கு உனக்கு வேறு யாராவது உள்ளனரா? மருமகன்களோ, மகன்களோ, மகள்களோ, அல்லது இந்த நகரத்தில் உனக்கு சேர்ந்த வேறு யாரோ இருந்தால் அவர்களை இங்கிருந்து வெளியே கொண்டு வா. நாங்கள் இந்த இடத்தை அழிக்கப் போகிறோம். லோத்து விரைவாக ஓடிப்போய் தனது மருமகன்களை தேடினான். அவர்கள் அவன் மகள்களை மணக்க வாக்களித்திருந்தவர்கள். விரைவாக இந்த இடத்தை விட்டு வெளியேறு, கர்த்தர் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்றான். ஆனால் அவர்கள் அவன் முகத்துக்கு நேரே சிரித்தனர். அவர்களுக்கு அது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாகவே தோன்றியது. விடியற் காலையில் தூதர்கள் மீண்டும் லோத்திடம் வலியுறுத்தினர். பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கும் உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ. ஆனால் லோத்து தாமதித்துக் கொண்டிருந்தான். அது பயமா அல்லது தன் வீட்டின் மீது உள்ள பாசமா, சந்தேகமா? அதை வேதாகமம் சொல்லவில்லை. ஆனால் அவன் தயங்கினான். அப்பொழுது தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடாக அந்த தூதர்கள் லோத்து, அவன் மனைவி, அவன் மகள்கள் ஆகியோரின் கைகளை பிடித்து அவர்களை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். வெளியே வந்த பின் தூதர்களில் ஒருவன் சொன்னான், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. லோத்து விண்ணப்பித்தான், தயவு செய்து என் ஆண்டவரே, நான் மலைகளுக்கு ஓட முடியாது. பேரழிவுகள் என்னை தொடரும். அங்கே உள்ள அந்த சிறிய நகரத்துக்கு ஓடிப்போகிறேன். அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாயிருக்கிறது. தூதன் சம்மதித்தான். அந்த நகரம் சோவார் என்று அழைக்கப்பட்டது, அதாவது சிறியது என்று பொருள். லோத்து மற்றும் அவரது குடும்பம் சிறிய நகரமான சோவாரை நோக்கி ஓடியது. பூமியின் மேல் சூரியன் எழுந்தவுடன் அப்போது நிகழ்ந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் மழையாக வர்ஷிக்க பண்ணினார். சோதோமின் மேல் மட்டுமல்ல, கொமோராவின் மேலும் தான். மேலிருந்து நீதியின் புயல் வீழ்ந்தது. வானம் சிவப்பாக மாறியது. பூமி அதிர்ந்தது. கட்டடங்கள் விழுந்தன. வயல்கள் தீயில் சாம்பலாயின. மக்கள் கதறினர். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. பள்ளத்தாக்கின் உள்ள அனைத்தும், அதன் நகரங்கள், வீடுகள், தோட்டங்கள், கால்நடைகள் ஒரே கணத்தில் அழிக்கப்பட்டன. அவர்கள் ஓடினார்கள். ஆனாலும் அவர்கள் ஓடும்போது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள். நகரத்தை நோக்கி பார்த்தாள். அவளது இதயம் இன்னும் அவள் விட்டு வந்ததோடு பிணைந்து கொண்டிருந்தது. அவளது கீழ்ப்படியாமை மற்றும் அந்த ஆசையின் தருணத்தில் ஏதோ ஒன்று அவள் உடம்பில் மாறத் தொடங்கியது. அவளது தோல் வெள்ளையாக மாறினது. அணி போல வெள்ளையான ஒன்று அவளது கன்னங்களில் விரிந்தன. அவளது கைகள் கடுமையாயின. அவளது கால்கள் கனமாகி நிலத்தில் ஆழமாக அசைக்க முடியாமல் நின்றன. பின்னர் அந்த நேரத்தில் அவள் உப்பு தூணாக மாறினாள். தேவனுடைய கிருபை அவர்களை அக்கினியின் அழிவிலிருந்து மீட்டது. ஆனால் பின்னுக்கு திரும்பி பார்த்ததனால் அவளுக்கு எல்லாம் நஷ்டமடைந்தது. ஆனால் லோத்தின் கதை சோவாரில் முடிவடையவில்லை. நகரத்தில் தங்கியிருக்க பயந்து அவன் 2 மகள்களுடன் மலைகளுக்குள் ஓடினான். அங்கு அவர்கள் ஒரு குகையில் மறைந்தனர்.
தனிமையில் உடைந்த மனதுடன் இருந்தனர். அங்கு நடந்த துக்கமான மற்றும் இருண்ட நிகழ்வால் மோவாபியரும் அம்மோனியரும் பிறந்தார்கள். பாவத்தில் பிறந்த நாடுகளானார்கள். பின்னர் அவர்களே இஸ்ரவேலுக்கு விரோதமான ஜாதிகளானார்கள். சோதோமுக்கும் கொமோராவுக்கும் நடந்தது தலைமுறைகளாக பரவியது, பேசப்பட்டது. தீர்க்கதரிசிகள் இதை பற்றி பேசினார்கள். இயேசுவும் தாமே இதை பற்றி மத்தேயு 10ஆம் அதிகாரம் 14 மற்றும் லூக்கா 10ஆம் அதிகாரம் 12 இன்னும் அநேக இடங்களில் பேசியிருக்கிறார். இந்த நகரங்கள் துன்மார்க்கத்திற்காக மட்டுமல்ல, தேவனுடைய வழிகளை மறுத்து குற்றமற்றவர்களை அடித்து கொன்ற மக்களுக்கு வேண்டிய தெய்வீக நீதியின் சின்னமாக மாறின. அவர்கள் பாவம் என்ன? செல்வம் கவனக்குறைவையும் பெருமை கொடுமையையும் சுதந்திரம் தீமையையும் உருவாக்கியது. ஆனால் கவனியுங்கள், நீதியின் தீர்ப்பு உடனே வந்தது அல்ல. தேவன் அவர்களை எச்சரித்தார், கவனித்தார், காத்திருந்தார். தேவனுடைய கிருபை முடிந்த பிறகு மட்டுமே அந்த நியாய தீர்ப்பு வந்தது. இந்த இருண்ட கதையில் கூட தேவனுடைய கிருபை முக்கியமாய் காணப்படுகிறது. கர்த்தர் லோத்தை காப்பாற்றினார். அவர் ஆபிரகாமின் ஜெபத்தை நினைவில் வைத்தார். நீதிமான்கள் வெளியேறும் வரை அழிவையும் நியாய தீர்ப்பையும் தாமதப்படுத்தினார். இது இரக்கத்தின் கதை, நீதியின் கதை, ஆண்டவரின் வழிகளை கைக்கொள்ளும் அனைவருக்கான கிருபையின் கதையாகும். இன்றும் பல நகரங்கள், தேசங்கள் சோதோமின் பாவங்களை ஏற்றுக்கொண்டுள்ளன. பாவத்தை சுதந்திரமாக, பெருமையை தன்னம்பிக்கையாக, பேராசையை சாதனையாக கருதுகின்றன. ஜெபத்தை இகழ்ந்து தீமையை பாராட்டுகின்றனர். ஆனால் வேதாகமம் எச்சரிக்கிறது, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று நீதிமொழிகள் 14:34 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் நம்பிக்கை உண்டு. மனந்திரும்புகிறவர்களின் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அவர் கோபத்தை தாமதப்படுத்துபவர். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். விழுந்த நெருப்பு காலங்களை கடந்து ஒலிக்கும் ஒரு அழைப்பு. திரும்புங்கள், கர்த்தரை நினைவில் கொள்ளுங்கள். இன்றைய உலகில் இயேசுவை பின்பற்றுவது சில நேரங்களில் தனிமையானதும் பழமையானது என்று சொல்லலாம், சுவாரஸ்யமற்றதுமாக தோன்றலாம். ஆனால் சோதோமின் மக்கள் கூட்டத்தோடு அழிவிற்கு நேராக சென்றார்கள். இயேசு சொன்னார், அழிவிற்கு போகும் வாசல் விசாலம், ஜீவனுக்கு போகும் வாசல் குறுகியது, சிலர் மட்டுமே அதை கண்டடைவார்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகவே தனித்து நின்று தைரியமாக தேவனுக்காக வாழுங்கள். நிழல்களை துரத்தும் உலகில் இயேசுவே உறுதியான கன்மலை, ஜீவனின் வழியும் அவரே. குறுகிய பாதை கடினமானதுதான், ஆனால் அதுவே நித்திய ஜீவனுக்கே கொண்டு செல்கிறது. ஆமென்.